ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அல்வா ரெசிபி பார்க்க போகிறேங்க. அதுவும் யூடியூப்பில் முதல் முறையாக இந்த அல்வா ரெசிபியை நீங்கள் பார்ப்பீங்க. இது என்ன அல்வான்னு கேட்குறீங்கன்னா, பூஸ்ட் வச்சு ஒரு புது விதமான அல்வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 1 கப்பு, 1 கப் சர்க்கரை, பூஸ்ட் ஒரு 1/2 கப்பு, பால் ஒரு 1/4 கப்பு, நெய் 1/4 கப்பை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அலங்கரிக்கிறதுக்கு நம்ம பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டியில் நெய் விட்டு அதில் இந்த கோதுமை மாவை நம்ம போட்டுக்கலாம். 1 டம்ளர் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய் ரொம்ப சூடாக்கக்கூடாது. சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போட்டுடுங்க. லைட்டாக உருகின உடனே நீங்கள் இந்த கோதுமை மாவை போட்டுருங்க. இந்த கோதுமை மாவு சிம்லேயே வச்சு வறுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிடுச்சுன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. அல்வாவோட ஃப்ளேவர் உங்களுக்கு மாறிடும். அதனால் நீங்கள் பத்திரமா பண்ணுங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்போ நீங்கள் இந்த இது ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வாசனை வரும். நெய்யும் கோதுமை மாவும் சேர்ந்து ஒரு நல்ல மனம் வரும். அப்படி வந்தவுடனே நீங்கள் நிறுத்திடலாம். உங்களுக்கே தெரியும். இந்த கட்டி இல்லாமல் நீங்கள் உடச்சி இந்த மாதிரி கலரிக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. இன்னும் அடுப்பில் இன்னொரு சட்டி வச்சு அதில் எந்த கப்பில் நீங்கள் கோதுமை அளந்தீங்களோ அதே கப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஜீரா மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம இதை காச போகிறோம். இந்த சர்க்கரையை காசிக்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த அல்வா. இது மாதிரி அல்வாவை நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. டிஃப்ரெண்ட்டான அல்வாவும் கூட. இந்த அல்வாவுக்கு இந்த சர்க்கரையை ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைட் பை சைடாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கிண்ணத்தில் எந்த கிண்ணத்தில் நம்ம சர்க்கரை அளந்தோமோ அதே கிண்ணத்தில் 1/2 கப் அளவு பூஸ்ட் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால், அதாவது இந்த பூஸ்ட் தண்ணியை கலக்கிறதுக்காக எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுனா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பால் வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா. இப்போது இது நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சாச்சு. இதை மாதிரி எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு நமக்கு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது நம்ம இந்த பூஸ்ட் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நல்லா நீங்கள் கைவிடாமல் கலரிக்கோங்க. சர்க்கரையும் இந்த பூஸ்ட் கலவையும் நல்லா சேர்ந்துடணும். சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கோதுமை மாவு நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூட. இந்த அல்வா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. குயிக்காக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் ஆகாது உங்களுக்கு. இந்த சர்க்கரை பாகு எடுக்கிறதும் நெய்யில் போட்டு அந்த கோதுமை வதக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. நெய்யும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஜஸ்ட் அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த நெய் நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. இந்த கட்டி இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றாகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் அந்த அல்வா சாப்பிடும்போது உங்கள் பல்லில் போடும், அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அதை பாருங்கள், சைடெலாம் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம கிளறும் போது ஒட்டாமல் வருது பார்த்திங்களா. இப்போது நமக்கு இந்த பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை தட்டிலையோ நெய் கொஞ்சம் தடவி வச்சுக்கோங்க. இல்லைனா அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் அப்படியே தான் ஊற்றுறேன், நெய்லாம் எதுவும் தடவலை. இந்த அல்வாவை ஊற்றி நான் ஜஸ்ட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன். ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா ஊற்றியாச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. இதில் நான் லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக பாதாம் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், பாதாம் முந்திரியும். அதை நான் மேலே டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் உள்ளே கூட இதை போட்டுக்கலாம். கிளறும் போது லைட்டாக கிளறி இறக்கிக்கலாம். நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்து மேலே வரைக்கும் போடுறேன். ஏன்னா நம்ம அப்படியே தான் நம்ம குத்த கையில் எடுத்து தானே சாப்பிட போகிறோம். அதனால் இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் இது கேக் மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கத்தி வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கேக் மாதிரி எதுனா கல் மாதிரி இருக்கும். இது அல்வானால் உள்ளே போகுது. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். கொஞ்சம் நெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த அல்வா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவுமே நம்ம போடவே இல்லை. சிம்பிளாக சர்க்கரை, பூஸ்ட்டு, பால், கோதுமை மாவு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. பூஸ்ட்டும் ஹெல்த்தி தான். உங்களுக்கு பூஸ்ட் இல்லைனா வேறுனா போன்விட்டா கூட நீங்கள் இதை கலந்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு நீங்கள் டெய்ரி மில்க் சாக்லேட் கூட பூஸ்ட்டுக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சேர்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.